சொல்லியிருக்காரு. அவர் சொல்றாரு, முதலமைச்சர் அவருடைய ஆட்சியை பற்றி அவர் குறைச்சி பேச முடியாது. அவர் மிகைப்படுத்தி தான் பேசுவார். ஆனால் மக்களுடைய முகத்தை பார்த்தால் தானே தெரியும் எவ்வளோ வேதனையில் இருக்காங்க, கோபத்தில் இருக்காங்க. 520 வாக்குறுதியில் எதுவுமே செய்யலை. அவங்க தான் வந்தாங்க, நாங்கள் வந்தால் மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க, ஆனால் ஏற்றுறாங்க. நீட்டை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க, ரத்து செய்யலை. அம்மாவுடைய திட்டங்களை பூரா ரத்து செய்கிறாங்க. மடிக்கணினி திட்டம் இல்லை, தாலிக்கு தங்கம் திட்டம் இல்லை, சைக்கிளு கேள்விக்குறியாக இருக்குது, சீருடை கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ எதை வச்சு இந்த அரசு வந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க? 1000 ரூபா அனைவருக்கும் சொன்னது யாரு? நாங்களா சொன்னோம்? அவர் தான் சொன்னார், எதிர்கட்சியாக இருக்கிற போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1000 ரூபா அனைவருக்கும் தருவோம்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை அவங்களே நிறைவேற்றலைன்னா யார் நிறைவேற்றலை? மக்கள் அதுக்கு தானே அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது குறித்து அவர் வந்து சட்டசபையில் எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வி கேட்டால் அதுக்குரிய பதில் அவர் சொல்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி மக்கள் இந்த 3 ஆண்டுகளில் என்ன 30 ஆண்டு என்று சொல்வதை காட்டிலும் 300 ஆண்டு சுமை மக்களில் ஏற்றப்பட்டது. அவை மகிழ்ச்சி அல்ல, வீழ்ச்சி தான் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மையான கள நிலவரம். இதற்கு பரிசு வந்து மக்கள் வந்து வாக்குகள் மூலமாக அவர்களுக்கு தெரிவிப்பாங்க. மின்மிகை மாநிலமாக இருந்தது, இப்போ கிராமப்புறங்கள் அதிகமாக மின்வெட்டு இருக்கு. கோடை காலத்தில் வந்து மின் தேவை அதிகரிக்கும், மின் பயன்பாடு வந்து அதிகரிக்கிற போது அதை சமன் செய்கிற வகையில் தொலைநோக்க பார்வையோடு மின் உற்பத்தி அதிகரிச்சிருக்கணும். இவங்க எதுவுமே அதிகரிக்கலை. எந்த சோலார்னாலும் சரி, காற்றாலைனாலும் சரி, எந்த மின்சார உற்பத்தியும் அதிகரிக்காத. அதனால இன்னைக்கு மின் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருமோ அப்பொழுதெல்லாம் மின் பற்றாக்குறை மாநிலமாக தமிழகம் மாறும் என்பதை நேற்று கூட புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய விரிவான அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். சார், இப்போ வந்து இந்த ஊட்டி கொடைக்கானலுக்குலாம் இ பாஸ் நடைமுறை வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு வருவாய்த்துறை அமைச்சராக இருக்குது, இதனால வருவாய் எதுவும் பாதிக்கப்படும் அந்த சுற்றுலா? இதை எப்படி இல்லை, ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒரே இடத்துக்கு போகிற போது அதை வந்து முறைப்படுத்த வேண்டியது அவசியம். நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு அது போனதுனால நீதி அரசர்கள் வந்து இதை முறைப்படுத்தலான்னு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு இதுவுமே ரெகுலேட் பண்ணிக்கலாம். ரெகுலேட் பண்ணிக்கிறதுனால தவறு ஒன்றும் இல்லை. நம்மளை நாமே வரையறுத்துக்கிறதும் நம்மளை நாமே முறைப்படுத்திக்கிறதும் அது மக்களுக்கு பாதுகாப்பு தான். அது இந்த இ பாஸ் ஆனால் அரசு முறையாக அதை செய்யணும், கையாளணும். அதை வந்து முறையாக செய்வாங்களா அப்படின்றது கேள்வி இருக்குது. ஏன் வந்து அங்கே இருக்கிறவங்களாம் போராட்டம் பண்ணுறாங்கன்னா அரசு மீது நம்பிக்கை இல்லை. சிஸ்டம் கரெக்டு, ஆனால் அதை செயல்படுத்துகிற விதத்தில் வந்து பல குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு அச்சம் தெரிவிக்கிறாங்க. அந்த அச்சத்தை போக்குன்ற வகையில் நியாயமான முறையில், நேர்மையான முறையில், வெளிப்படைத்தன்மையாக செயலாற்றுனா அது மக்கள் வரவேற்பாங்க. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்க ஊர்லேயே இடத்த வாங்கி போட்டுட்டு வந்து இடத்த வந்து ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பத்திரிகையில் கூட அந்த செய்தி வந்திருக்குது. அதாவது என்னன்னா, அந்த நில அபகரிப்பு என்பது திமுகவினுடைய முகவரியாகவே இருக்கும். எப்பயுமே அவங்க எப்பெல்லாம் ஆட்சிக்கு வர்றாங்களோ அப்பெல்லாம் நில அபகரிப்பு. அதனால தான் அம்மா அவர்கள் 2011 நில அபகரிப்புக்கு என்று ஒரு தனி பிரிவையே காவல்துறையில் ஏற்படுத்தி பல வழக்குகளை பதிவு செய்து பல பேர்கிட்ட இருந்து அந்த நிலத்தை மீட்டெடுத்து இழந்த நிலத்தை மீண்டும் இழந்தவர்களுக்கு திருப்பி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நிலைமை தொடர்மையானால் மீண்டும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்து அம்மாவுடைய வழியிலே அது மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலருகிற போது, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி முதலமைச்சராக வருகிற போது இந்த இழந்த சொத்துக்களை எல்லாம் அம்மாவின் வழியிலே நிச்சயமாக அது மீட்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைப்பதற்கு அது உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்கனவே எடுத்தது. எப்போதும் மக்களுக்கு துணை நிற்கும். அதில் மக்கள் அச்சப்பட வேண்டாம். இப்போ நடக்கிறது எல்லாம் தற்காலிகம்தான். ஏன்னா இது வந்து வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க சொத்தை காணலைன்னு திரைப்படத்தில் கவுண்டமணி கிணத்த காணோம் வடிவேலு சொன்ன மாதிரி என்னுடைய இடத்த காணோன்னு பல பேர் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சி. இந்த கண்ணீர் சும்மா விடாது. இது ஏழைகளின் கண்ணீர், சாமானியர்களின் கண்ணீர், உழைத்து உயர்ந்தவர்களுடைய கண்ணீர். இந்த கண்ணீருக்கு இந்த திமுக அரசு அமைச்சர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும். நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வந்து 3 நாள் ஆகி வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கு. எப்படி பார்க்க? அதான் இப்போ அது வந்து இன்னும் தற்கொலையா கொலையான்ற ஒரு ஃபைண்ட் அவுட்டே அவங்க வந்து ஃபைண்டிங்ஸ்க்கே வர முடியல. அப்போ காவல்துறை எந்த அளவுக்கு வந்து அது மெத்தனமாக இருக்காங்களா, இல்லை அரசியல் குறுக்கீடு இருக்கா,
இல்லை இதில் ஏதேனும் அழுத்தம் இருக்கிறதா, இதில் யார் ஈடுபட்டிருக்கிறா, ஏற்கனவே அவர் வந்து கடிதம் கொடுத்ததா சொல்கிறாங்க, ஆனால் காவல்துறையில் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. இது வெறும் ஒரு குழப்பமான ஒரு தெளிவான ஒரு விவரங்களே மக்களுக்கு சொல்கிறது இல்லை. பத்திரிகைகள் வந்து இன்றைக்கு வந்து ஊடகங்கள் எப்படியாவது நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவங்க வந்து செய்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஒரு தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட தலைவர் அவங்க வீட்டில் காமராஜர் வந்து தங்கியிருக்கிறதா சொல்லி ஒரு பாரம்பரியமான குடும்பம். இப்போ அவர் வந்து என்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு தொடர்ந்து அவர் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாரு. ஆனால் சொன்ன மாதிரி அவருடைய உயிர் பறி போயிடுச்சு. ஆனால் காவல்துறை இதில் வந்து ஒரு எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இது என்ன குறிக்க? நம்மளுடைய காவல்துறை சாதாரணமானதல்ல. ஏன்னா நாங்கள்லாம் நிர்வாகத்தில் இருந்ததுனால முழுமையாக எங்களுக்கு தெரியும். எதிர்கட்சியாகவும் இருந்திருக்கிறோம், ஆளுகிற கட்சியாகவும் இருந்திருக்கிறோம், நிர்வாகத்தில் இருந்திருக்கிறோம். இங்கிலாந்து ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை, கண்ணியமிக்க நம்முடைய காவல்துறை. அவங்கள சுதந்திரமாக செயல்பட விட்டால் 1 மணி நேரத்தில் குற்றவாளியை கொண்டு வந்து அவங்களால நீதிமன்றத்தில் நிறுத்த முடியும். அதுக்கு நானே வந்து உத்தரவாதம் தரேன். தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்த சாமானியன் உதயகுமார் நான் உத்தரவாதம் தருகிறேன். அவர்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்தால் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை குற்றம் நிகழ்வு நடந்த 1 மணி நேரத்தில் குற்றவாளிகளை கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் அதற்கான அறிவாற்றலும் அதற்கான மதிநுட்பம் கொண்ட காவல்துறை நம்முடைய காவல்துறை. ஆனால் இதில் செயலிழந்து நிற்கிறதே. இதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் வந்து மக்களை, அவர்கள் குடும்பத்தை, அவருடைய உறவினர்களை, அவர் கட்சிக்காரர்களை, அவர்களது நண்பர்களை எல்லோரையும் இன்றைக்கு வேதனையில் ஆழ்த்துகிறது. மிக விரைவிலே அந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிற, சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவரையும் நீதிமன்றத்தின் முன்பு, சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்பது எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.